ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகைசூடு. எண் 8 என்ற எண்ணிற்குரிய போட்டியாளர். எண் 8 பேச வருபவர் மு. மணிவாசகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், மதுரை. மணிவாசகம், தயாரா இருக்கீங்களா? இங்க இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எல்லோருமே அங்கு பார்க்கும்பொழுது இப்படி இருக்கிறார்கள். ஒளி வாங்கி முன் வரும்பொழுது என்ன வாங்கி பேசுறாங்க. ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கு, நிறைவாகவும் இருக்கு. அதேதான் உங்களிடமும் எதிர்பார்க்கின்றோம். உங்களுக்கான தலைப்பு என்ன என்பதை கேட்போம். உருவு கண்டு எள்ளாமை வேண்டும் என்று தொடங்கக்கூடிய குரல், அதுதான் மணிவாசகத்திற்கு வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். விளக்கு மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் என்ன சாதிக்க போற? இந்த சாதியில பிறந்துட்டு உன் தகுதிக்கு மீறி ஏன் ஆசைப்படுற? பொட்டக்கோழி கூவி பொழுது விடியாது. பொம்பளை பிள்ளை படிச்சுதான் நாட்டை காப்பாத்த போகுதா? உடம்புல குறைபாட வச்சுட்டு உன்னால முடியாததுக்கெல்லாம் ஏன் ஆசைப்படுற? இப்படி இந்த சமூகம் தொடுக்கும் அடுக்கடுக்கான கேள்விக்கணைகளுக்கு வள்ளுவனிடத்திலே விடை தேடிய போது அவர் எனக்கு 67வது அதிகாரத்திலே 667வது குறட்பாவான உருவு கண்டு எள்ளாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்ற 1.25 அடியில் விடை தந்தார். ஒரு வானரத்தால் தன்னை என்ன செய்துவிட முடியும் என்று அனுமனின் உருவு கண்டு எள்ளி நகையாடிய ராவணன் அனுமனின் ஒற்றை தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மெலிவு என்பதும் உணர்ந்தேன் என்னை வென்றாயினி விரலோ என அனுமனின் வீரம் குறித்து பாடுகிறான். தேம்பவாணியில் கோலியாத்து என்கின்ற அரக்கனை தாவீது என்கின்ற சின்னஞ்சிறுவன் போர்க்களத்தில் எதிர்கொள்கிறான். சுற்றியிருந்த அனைவரும் அவனை உருவு கண்டு எள்ளி நகையாடிய போதும் தாவீது அது குறித்து சிறிதும் அஞ்சாமல் வல்கையோடுனை மாய்த்துடல் புட்குறையாக ஒல்சை வேணென உடைகவன் சுழற்றின நிலையோடு என்று 3 கற்களும் ஒரு கவனம் கொண்டு அந்த அரக்கனை வீழ்த்துகிறான் என்றால் இதைத்தான் வள்ளுவர் உருவு கண்டு எள்ளாமை வேண்டும் என்கிறார். ஆட்டம் தொடங்கிவிட்டது, சூடு பிடித்து விட்டது. மிக அற்புதமாக இருந்தது. நான் கூறியது போலவே உள்ளுக்குள்ளிருந்து ஒருவர் எட்டி பார்த்தான். அவன் யார் என்று நடுவர்கள் இப்பொழுது கூறுவார்கள். மணிவாசகம் அவர்களுடைய பேச்சை நாங்கள் மிக மிக ரசித்து கேட்டோம். உங்கள் பேச்சின் தொடக்கமே ரொம்ப அருமை. உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய தேரை பார்த்து எல்லாரும் வியந்தாலும் அது நன்றாக ஓடுவதற்கு காரணம் கண்ணுக்கு தெரியாத ஒரு அச்சாணி. அப்படி உடல் ரீதியாக அல்லது கல்வி ரீதியாக சாதாரணமாக யாரை நினைக்கிறீர்களோ அவர்கள் மிக சிறந்த வெற்றிகளை பெறக்கூடியவர்கள் என்பதைத்தான் வள்ளுவன் இதை அறிமுகப்படுத்துகிறான். நீங்கள் அதை தாண்டி நந்தனாரிலே தொடங்கி பிறப்பால் தாழ்த்தப்பட்டு பார்க்கப்படுகிறவர்கள் கூட வெல்ல முடியும் என்பதையும் வள்ளுவன் காட்டுகிறான் என்று சொன்னீர்களே, அது உங்கள் சிறப்பு. எண் 1 போட்டியாளர். எண் 1 போட்டியாளர் ப. சஞ்சய் குமரன், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், தரமணி, சென்னை. வாருங்கள் சஞ்சய் குமரன். சஞ்சய் குமரன், உங்களுக்கான தலைப்பு என்னவென்று நடுவரிடம் கேட்போமா? அற்றாரை தேறுதல் ஓம்புக, அந்த தலைப்புல பேசு. தயாரா இருக்கீங்க? செலுத்தி விடுவோம். உங்களுக்கு வாழ்த்துகள். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா? அற்றாரை தேறுதல் ஓம்புக. அற்றார் என்ற சொல்லை நாம் தேடி பார்த்தோம் என்றால் சங்க இலக்கியத்தில் இந்த அற்றார் என்ற சொல் எந்த இடத்திலேயுமே வரவில்லை. இந்த சமூகத்திலே அற்றார் என்ற சொல்லை தமிழ் சமூகத்திற்கு முதலாக கொடுத்த வள்ளுவன் அற்றார் என்பதை பற்றற்றார் என்று பரிமேலழகர் குறிப்பிடுகிறார். இந்த பற்றற்றார் என்று வள்ளுவன் கூற வருகிறானா? இல்லை. பற்றற்றார் என்பதை அற்றார் என்று தன்னுடைய அவா அறுத்தல் என்று துறவிகளுக்காக ஒதுக்கிவிட்டு பொருட்பாலிலே வள்ளுவன் கூற வருவது என்னவென்றால் அற்றாரை தேறுதல் ஓம்புக என்பது அவன் பல்வேறு உரையாசிரியர்கள் பல்வேறுவற்றை கூறுகிறார்கள். ஒழுக்கமற்றார், பண்பு அற்றார், கொள்கையற்றார் என்று அற்றார் அற்றார் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒன்றை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு அற்றான் இருக்கிறான், அவன் எதற்குமே பயன்பட மாட்டான் என்று வள்ளுவன் கூறுகிறான். அதைத்தான் அவர் அற்றார் என்று கூறுகிறார். அதே போல நம்முடைய அரசியல் வரலாற்றை பார்த்தோம் என்றால் இந்த அற்றார் என்பதை நான் எவ்வாறு பார்க்கிறேன் தெரியுமா? செயலற்றார் என்று பார்க்கிறேன். அற்றாரை தேர்தல் ஓம்புக என்பதற்கு என்ன பொருள் என்றால், அதாவது
அற்றார் என்ற செயலற்றாரை தெரிவு செய்வதை தவிர்க்க வேண்டும். அவன் பல நேரங்களில் பலவற்றை நம்ப சொல்லியிருக்கிறான், ஆனால் செயலற்றவரை நம்பாது என்று கூறியிருக்கிறான். ஆக இந்த வரியை நாம் எங்கு பொருத்தி பார்ப்போம் என்றால், இந்த நிகழ்வு எங்கிருந்து தொடங்குகிறது? 1947 காந்தி சுதந்திரம் அடைந்த பிறகு தன்னுடைய அரசியல் வாரிசாக யாரை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது, பட்டேல் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அத்தனை மனிதர்களுக்கு மத்தியில் நேரு என்று அறிவித்தான். தன்னுடைய 25 ஆண்டு காலம் கலப்படை செய்து செயலாற்றினான் இல்லையா? அதனால் தான் நேருவை தெரிவு செய்தார். அதற்கடுத்ததாக நேரு யாரை தெரிவு செய்தார்? காமராஜரை தெரிவு செய்தார். காமராஜரை அகில இந்திய சர்வதேச காங்கிரஸ் கட்சியின் தலைவனாக உருவாக்கினான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கே பிளான் என்ற ஒற்றை திட்டம். அந்த திட்டத்திலே முதல்வர் பதவியை துறந்துவிட்டு மக்களுக்காக செயல்புரிய வேண்டும் என்று இறங்கி வந்தார் இல்லையா? அந்த செயல் செய்தவரை, செயல் அற்றாரை விட்டுவிட்டு செயல் உற்றாரான காமராஜரை தெரிவு செய்தார் இல்லையா? அதைத்தான் வள்ளுவனிடமிருந்து நாம் பெற வேண்டும். அதாவது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அங்கிருந்து வந்திருக்கிறார். அப்புறம் அவர்கிட்ட நீங்க இதை விட என்ன எதிர்பார்க்கலாம்? இன்னும் கூட எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு பீரிட்டு வந்தது அவருடைய தமிழ், அவருடைய குரல், அவருடைய உச்சரிப்பு, அவருடைய கருத்துக்கள். வள்ளுவத்தோட ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார். பாத்தீங்களா இவ்வளவு இருக்கு. அதாவது அந்த ஒரு திருக்குறள்லயே இத்தனை இருக்கான்ற கேள்வி இந்த மாதிரியான நிகழ்வுகளின் மூலமாக மக்களுக்கு போய் சேர வேண்டும். இன்னும் இல்லங்க, இன்னும் நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு திருக்குறள் அப்படின்றத. முதலாவதா அதை நான் சொல்லிக்கிறேன். அதாவது தினம் ஒரு குறள்னு சொல்லி எல்லா தொலைக்காட்சிகள்லயும் வருது இல்லையா? நம்ம இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கும்போது புரோகிராமிங்னு சொல்றாங்க, என்னென்னவோ இருக்கு. இந்த இன்ஜினியரிங் சொல்றாங்க, இப்ப மருத்துவ மாணவர்கள் பேசினாங்க. இதையெல்லாம் சாதிச்சு உலகத்துல முதல் வரிசையில வரக்கூடிய நமது மாணவர்கள் ஏன் அந்த குறளில் பின்தங்கி இருக்கிறார்கள்? இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டால் சஞ்சய் குமரன் போன்று நிச்சயமாக மிகச்சிறந்த பேச்சாளர்களாக திருக்குறளை ஆழ்ந்து படித்து உலகெங்கும் நிச்சயமாக கொண்டு செல்வார்கள் என்பதில் இந்த நிகழ்ச்சியே ஒரு உதாரணம். வாழ்த்துக்கள் சஞ்சய் குமார். மிக்க மகிழ்ச்சி. இரண்டிற்குரிய போட்டியாளர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். குரல் பேசு வாகை சூடு நிகழ்ச்சியிலே 2ஆம் எண்ணை தாங்கி தமிழை அலங்கரிக்க நாம் மேடைக்கு அழைப்பது டாக்டர் எம்ஜிஆர் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி விழுப்புரத்தில் இருந்து பால பிரியதர்ஷினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பால பிரியதர்ஷினி தயாரா இருக்கீங்க இல்லையா? இந்த வரவேற்பு கொடுக்கும்பொழுது முன்ன நினைப்பாங்க, வாங்க வாங்க, அப்படி இருக்கீங்க. ஆனா இப்ப பேசும்பொழுது உங்களுக்குள்ள இருந்து ஒரு வழக்குரைஞர் வெளிவருவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவு செய்து விடுங்கள். உங்களுக்கான தலைப்பு தமிழ் முரசுகொட்ட நாம் அவருக்கு வழங்கி இருக்கிற தலைப்பு கெடுவல் யான் என்பது அறிக. இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறி தொடங்குகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கெடுவல் யான் என்பது அறிக. இத்தலைப்பு திருக்குறளில் நடுவுநிலைமை என்னும் அதிகாரத்தில் கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவரையே அல்ல செய்யின் என்ற குறளில் இடம்பெற்றுள்ளது. இதன் பொருள் யாதெனின், தன் நெஞ்சம் நடுநிலை நீங்கி நினைக்குமாயின் நான் கெடப்போகிறேன் என்று ஒருவன் அறிய வேண்டும் என்று எடுத்துரைக்கிறார் வள்ளுவர். தன் நெஞ்சம் எப்பொழுது நடுவுநிலை தவறிய எண்ணங்களை நினைத்து செயல்களை செய்யுமோ அப்பொழுதே தனக்கு கேடுகாலம் தொடக்கம் என்பதை அறிய வேண்டும். நடுநிலை தவறுதல் என்பது மற்றவருக்கும் கேடு விளைவிக்க காரணமாக போகிறது என்பதையும் குறிக்கும். ஒருவனது நடுநிலை தவறிய செயல் யாருக்கு கேடு விளைவிக்குமோ அவன் கெடுவதின்றி தானே கெடுவான் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறார் வள்ளுவர். கெடுவான் கேடு நினைப்பான் என்ற வழக்கம் உள்ளது. கெட்டுப்போவான் என்பதை அறிந்து கொள்க என்கிறது இப்பாடல். அறிக என்று சொல்லப்பட்டதால் இங்கு தானே உணர்ந்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுகிறது. அதாவது நடுநிலை தவற நினைப்பதையே கேடு அடையப் போவதை முன்னறிவிக்கும் தீக்குறியாக கொண்டு நான் இனி கட்டழிய போகிறேன் என்று ஒருவன் திண்ணமாய் அறிந்து கொள்க என்கிறது இப்பாடல். இக்குறள் ஒருவன் தன் மனச்சான்று சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொல்கிறது. மனச்சான்றை தொட்டு காட்டும் மற்றொரு குறள் வாய்மை எனும் அதிகாரத்தில் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்ற குறள் மூலம் ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு பொய் சொன்னால் அதை குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் என்கிறார். வள்ளுவர் நோக்கிலே இஃது சொந்தமோ பாசமோ பந்தமோ வெவ்வேறான திசையிலே இழுத்த போதிலும் நேர்மை நியாயம் செம்மை
ஆகியவற்றிலிருந்து பிறழாமல் உண்மை எது என்று உணர்வதன் பால் நிற்றலையே குறிக்கும். நடுநிலை தவறாத வணிகம் செய்து வந்த வணிக முறையினரை நடுநிலை தவறி அரசன் தண்டித்தக்கதை சிலப்பதிகாரமாகின்றது. வலியவன், எளியவன், வறியவன், உயர்ந்த நிலையிலுள்ளவன், தாழ்ந்த நிலையிலுள்ளவன் என்று வேறுபாடு காணாமல் அனைவரிடத்திலும் நடுவு நிலையோடு ஒழுகுதல் வேண்டும். எனவே கடைபிடியுங்கள் நடுநிலைமை, வாழ்வில் சீராகும் நிதி நிலைமை, தலைக்கட்டும் ஸ்ரீராம் இலக்கிய கழக தலைமை என்று கூறி முடிக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். வாழ்த்துகள் பாலப்பிரியதர்ஷினி, மிக சிறப்பாக இருந்தது. நடுவு நிலைமையில் இருக்க வேண்டும். நாம் நடுவுல தான் இருக்கின்றோம். ஆனால் நடுவரிடம் நமக்கு முன்னாடி ஒளி வாங்கியும் இருக்கின்றது, நடுவர்களும் இருக்கின்றார்கள், அவரிடமும் கேட்டுவிடலாம். அழகான பேச்சு, தலைப்பை ஒட்டிய பேச்சு, குரலை நன்றாக உள்வாங்கிக் கொண்டு பேசியிருக்கிற பாலப்பிரியதர்ஷினிக்கு வாழ்த்துக்கள். குரல் பேசு வாகை சூடு வெற்றியின் பயணத்தில் பயணிக்கிறது என்பதற்கு ஒவ்வொரு பேச்சாளரும் இங்கே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள், தொடரட்டும் உங்கள் தமிழ்.